வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் காய்கறிகள், பூக்கள் அறுவடையை பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு காய்கறிகளும், பூக்களும் பூக்கறக்கு நான் எப்படி மாடி தோட்டத்தை பராமரிக்கிறேன், அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கலாங்க. அதே நேரத்தில் செடிகள் வளர்ப்பில் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாங்க. இந்த சாமந்தி பூவை தாங்க முதல்ல அறுவடை செஞ்சுக்க போகிறேன். இந்த அளவுக்கு சாமந்தி பூக்கள் பூக்கறக்கு நான் எப்படி உரம் கொடுத்து பராமரிச்சுங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ முதல்ல சாமந்தி பூக்களை பறிச்சுக்கலாம். சாமந்தி பூவுக்கு இப்போ தாங்க சீசன். இந்த 15 நாளாகவே நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி 3 மாதத்துக்கு நிறைய பூக்கள் கொடுக்குங்க. நம்ம நல்லா உரங்கள் கொடுத்து நல்லா பராமரிக்கும் போது இன்னும் நிறையா பூக்கள் கொடுக்குங்க. உரம் காய்கறி கழிவு உரம், அரிசி பருப்பு கழுவுற தண்ணியை நான் அதிகமான அளவில் உபயோகிக்கிறேங்க. அதுவும் போக ஆட்டுச்சாண உரம், மாட்டுச்சாண உரம் உபயோகிக்கிறேங்க. இது சாமந்தி பூ இப்போ நான் பதியம் போட்ட செடிங்க. இதில் செடி பதியம் போட்டதுக்கப்புறமா நல்லா உயிர் பிடிச்சி தளிர்த்து வந்துருச்சுங்க. இனி இந்த பூவை நம்ம பறிச்சிட்டோம்னா தான் மீண்டும் நல்லா படர்ந்து வரும். இந்த பூவை நம்ம அப்படியே பறிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த செடி அப்படியே இருக்குங்க. அதுக்காக இன்றைக்கி இந்த பூவையும் நம்ம பறிச்சுக்கலாம். பூச்செடிகள் நிறைய பூக்கள் பூக்க நம்ம புளிச்ச மோர், தேமோர் கரைசல் இதெல்லாம் நம்ம வாரத்தில் ஒரு டைம் தெளித்து விட்டுக்கலாங்க. அப்படி நம்ம தெளிக்கும் போது நிறையா மொட்டுக்கள் விட்டு பூக்கள் நிறைய பூக்கள் எடுக்குங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி பூக்கள் அறுவடை கிடச்சிருக்குதுங்க. அடுத்தது நம்ம கேரட்டு அறுவடை பண்ணிக்கலாங்க. இது கேரட் செடி தாங்க. கேரட் விதைகளை நான் க்ரோ பேக்கில் தூவி விட்ட விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க. நான் அந்த செடிகளை எடுத்து விடாமல் எல்லா விதைகளையுமே விட்டதுனால செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் காய்களோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த க்ரோ பேக்குக்கு ஒரு 10 கேரட் செடி விட்டோம்னா தாங்க கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 20 செடிக்கு மேலேயே விட்டுட்டேன். அதனால் கேரட்டோட வளர்ச்சி கம்மியாக தாங்க இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுங்க. ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 10 கேரட் செடி போடலாங்க. ஒரு 4 இன்ச்சு இடைவெளியாச்சும் இருக்கணுங்க ஒரு கேரட்டு செடிக்கும் இன்னொரு கேரட் செடிக்கும். நான் நெருக்கமாக போட்டு விட்டதுனால கேரட் சின்ன சைஸாக இருக்குதுங்க. கேரட் அறுவடைங்கும் போது தலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க அறுவடை செய்யணும். நான் ஏன் இப்போவே அறுவடை செய்கிறேன் அப்படின்னா, இனி விட்டாலுமே சரியான வளர்ச்சி இருக்காதுங்க. ஏன்னா நிறைய கேரட் செடியை ஒரே க்ரோ பேக்கில் வச்சதுனால நான் இப்போவே அறுவடை செஞ்சிட்டேங்க. இனி அது விட்டாலுமே வளர்ச்சி இருக்காதுங்கிற காரணத்தினால இப்போது இதை நல்லா இந்த கேரட்டை கழுவி எடுத்துக்கலாங்க. கேரட் சிறுசாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஆர்கானிக்காக வளர்த்துறதுனால இந்தளவுக்கு கேரட் நிறையா ஒரே க்ரோ பேக்கில் இத்தனை கேரட் செடியை நம்ம நடவு செய்யக்கூடாதுங்க. ஒரு க்ரோ பேக்குக்கு 10 செடி தான் நடவு செய்யணும். இது மிதி பாகல் செடிங்க. நான் இதுக்கு கொட்டார பந்தல் போட்டு விட்டதுக்கப்புறமா நிறைய காய்கள் இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த மிதி பாகலையும் அறுவடை செஞ்சுக்கலாங்க. மிதிப்பாகல் பாவக்காய் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குங்க. ஆனால் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மிதிப்பாகல் செடி நாம் நல்லா பராமரிச்சோன்னா நிறைய காய்கள் கொடுக்குங்க. இதுக்கும் பராமரிப்புங்கிறது நம்ம காய்கறி கழிவு உரம் வாரம் ஒரு டைம் ஒரு கைப்பிடி கொடுக்கலாங்க. ஆரம்பத்தில் நம்ம மண்கலவையில் தொழு உரம் கலந்துட்டோம்னா அதுவே போதுங்க. அப்புறம் பூவு எடுக்கும்போது நம்ம உரங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சங்களாங்க. அது வரைக்கும் நம்ம திரவ உரங்களே கொடுத்தா போதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் இதுலேயே நம்ம இந்த காய் பழுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதையை நம்ம விதைக்கி விட்டுக்கலாங்க. மிதிப்பாகல்ங்கிறது ஆரம்ப காலத்தில் இது குருவித்தலை பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே குருவித்தலை மாதிரியே இருக்கும். இப்போ தான் இதுக்கு மிதிப்பாகல்னு சொல்கிறாங்க. அப்போ குருவித்தலை பாவக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளி அறுவடையை பார்த்துக்கலாங்க. இந்த தக்காளி செடியும் மாதுளம்பழம் மரம் நடவு செஞ்சுருக்கிற அந்த ட்ரம்மில் தாங்க இந்த தக்காளி செடி முளைச்சது. நிறையா காய்கள் விட்டுருக்குதுங்க. இப்போது ஒரு 6 பழம் தக்காளி பழத்திருக்குது. இதையும் அறுவடை செஞ்சுக்கலாங்க. தக்காளியும் இப்போ சீசன் தான், அதனால் நல்லா காய்கள் பிடிச்சி பழங்களும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம அவரைக்காய் அறுவடை செஞ்சுக்கலாங்க. அவரைக்காய் செடி இது செடி அவரை தாங்க.
ஒரு 4 செடி வச்சுருக்கிறேன். நிறைய காய்கள் கொடுத்துதுங்க. இந்த சீசனுக்கு நம்ம நிறையா நல்லா பராமரிக்கும் போது நிறைய காய்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் கிடைச்சிட்டே இருக்குங்க. இதுவும் ஒரு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு நல்லா அறுவடை கொடுக்குங்க. இதில் வந்து நோய் தாக்குதல்னு பார்த்துட்டிங்கன்னா கருப்பு கலராக அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் தாங்க அதிகமாக அவரைக்காய் செடிக்கு வரும். அதுக்கு வந்து நம்ம பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை ஒரு வாரம் நல்லா புளிக்க வச்சோம்னா அது நல்லா புளித்து ரொம்ப கெட்ட வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த நோய் சரியாக போயிருங்க. இப்போது கத்திரிக்காய் அறுவடை செஞ்சுக்கலாங்க. இது பச்சை கத்திரிக்காய். இப்போ ஒரே ஒரு கத்திரிக்காய் தாங்க இருக்குது. ஒரு கத்திரிக்காயினாலும் நல்லா பெருசாக இருக்குதுங்க. பார்க்குறக்கு பெருசாக இருந்தாலும் பிஞ்சாக தாங்க இருக்குது. இன்னொரு கத்திரிக்காயும் இருக்குது. இப்போ 2 கத்திரிக்காயை நம்ம அறுவடை செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது செம்பருத்தி பூ. இது பதியம் போட்ட செம்பருத்தி பூச்செடி தாங்க. பதியம் போட்டு நடவு செஞ்சு கொஞ்ச நாள் தாங்க ஆச்சு. இப்போ பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டெய்லியுமே எனக்கு பூக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து கருவேப்பிலை செடி. இன்றைக்கி சமையலுக்கு ஒரு கொத்து உடச்சிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை செடியில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இது ஒரே ட்ரம்மில் வேப்ப மரம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை நான் ஆரம்பத்துலேயே எடுத்து விடாமல் விட்டதுனால இப்போது வேப்ப மரமும் நல்லா வளர்த்தியாக பெருசாகிடுச்சு. கருவேப்பிலையும் இருக்கிறதுனால கருவேப்பிலை சரியான வளர்ச்சி இல்லைங்க. இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நடும்போது ஒரு தொட்டியில் ஒரு மரம் இருந்தால் தாங்க அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்படி 2 மரங்களை வைக்கும்போது வளர்ச்சி வந்து கம்மியாக தாங்க இருக்குது. இன்றைக்கி இந்தளவு அறுவடை நிறைய கிடச்சிருக்குதுங்க. சாமந்தி பூ, கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி, பாவக்காயின்னு இன்றைக்கி நிறைய அறுவடை கிடச்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.